கோவில்களின் நகரம் என்று வர்ணிக்கப்படும் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் கோவிலில் மக்கள் வழிபட்டு வந்த சிலை போலி சிலை என்று தகவல் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட இந்த அதிர்ச்சி தகவல் பற்றி விரிவாக பார்க்கலாம். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலில் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் சிவன் பார்வதி சிலைகளுக்கு மத்தியில் உள்ள கந்தர் சிலை இது. உண்மையான சிலை இதுவென்று நம்பிக்கொண்டிருக்கும் பக்தர்களின் நம்பிக்கையை குலைத்திருக்கிறது தற்போது வெளியாகியுள்ள தகவல். கிட்டத்தட்ட ஒரு 3500 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த சிலை, உற்சவ சிலை காணாமல் போயிருக்கு. அதை பத்தி யாருக்கும் எந்த ஒரு விஷயம் தெரிய வரல. சக்தி வாய்ந்த சிலை முருகப்பெருமான் சோமாஸ்கந்தர் அது எப்படி போனான்னு தெரியல. 20 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிருக்கிறாரு. அவருடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். கந்தர் சிலை 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலையாகவே நம்பி இதுவரை வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் 1993ஆம் ஆண்டே அந்த சிலை மாற்றப்பட்டு வேறு சிலை வைக்கப்பட்ட தகவல் இப்போதுதான் வெளியாகி உள்ளது. முத்தையா சபதி ஆய்வு செய்யும் போது அவருடைய அறிக்கையில தான் நாங்க சோமாஸ்கந்தர் காணாம போனதே என் அரங்காவலராகிய இருந்த எனக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் தெரியும். அந்த சோமாஸ்கந்தர் 75% தங்கத்தால் ஆனது இறைவன் என்று அவருடைய அறிக்கையில் இருக்குது. அப்படின்னா அந்த சின்ன உருவம் குறைஞ்சது ஒரு எவ்வளவு வெயிட் வரும் பாருங்க. 75% தங்கத்தால் ஆனதை மறைச்சிட்டு இவங்க புதுசா யாருக்கும் சொல்லாமே வச்சுட்டாங்க. யாருமே கேட்கப்படாமல் ஒரு சோமாஸ்கந்தர் இவரை போலவே ஒருவர் இன்னொருத்தர் புதுதா யாரையும் கேட்காம எடுத்தாந்து வச்சுட்டாங்க. இதுல ஒரு பெரிய சதி இருக்குது. பழம்பெரும் கோவிலான ஏகாம்பரநாதர் கோவிலில் சிவன் பார்வதி திருவுருவங்களுடன் கூடிய கந்தர் சிலையே இத்தனை ஆண்டுகாலம் வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. இந்த கந்தர் சிலை மிகவும் சேதமடைந்திருப்பதால் அதனை மாற்ற வேண்டும் என்று கோவில் குருக்கள் மனு அளித்திருந்தனர். இதையடுத்து 3 மாதங்களுக்கு முன் மூத்த ஸ்தபதி முத்தையா சிலையை ஆய்வு செய்தபோதுதான் இது பழமையான சிலை இல்லை என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பக்தர் ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட கேள்விக்கு அந்த குறிப்பிட்ட சிலை 1993ஆம் ஆண்டே மாற்றப்பட்டது என்றும் பழமையான சிலை காணாமல் போனது பற்றி அப்போதே சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கந்தர் சிலை காணாத போனது அதுக்கு புகார் கொடுத்தாங்க. அது எப்படி முடிக்கப்பட்டதுன்ட்டு முடிச்சுட்டாங்க. சிலையே ஒன்றும் கண்டுபிடிக்கல. பத்தாவது கோயிலில் ஒரு சாமிக்கு நகை போடணும். இப்போ சாமியோட கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரத்திலே இருக்கும். அதோட கீழெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா அதெல்லாம் நீ கேட்காத, கேட்டா அவன் வாழ்க்கை பாதிக்கும், அவன் வேலையை பார்த்துட்டு போ, இது நகை பத்தியோ சிலை பத்தியோ நீ நீ ஈடுபட்டனா வாழ்க்கை பாதிக்கும் செயலர்களே எங்களை மிரட்டுறாரு. 1993இல் கந்தர் சிலை கோவிலில் இருந்து காணாமல் போனது எப்படி? சிலை கடத்தப்பட்டதா? அப்படியானால் காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? இத்தனை ஆண்டுகாலம் சிலை காணாமல் போன தகவல் மறைக்கப்பட்டதா? 75% தங்கத்தால் ஆன பாரம்பரியமும் அழகும் மிளிரும் சிலையின் நிலை என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் இல்லை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் இன்றும் சோதனை நடத்துகின்றனர். அதேபோல் பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை தொல்லியல் துறை ஆய்வாளர்களும் ஆய்வு செய்கின்றனர். இதுபற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர் மட்டுமல்லாது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத சுவாமி கோவிலில் 130 கோடி மதிப்புள்ள முருகன் சிலை காணாமல் போனதன் பின்னணி குறித்த விவரங்களையும் தற்போது நடைபெற்று வரும் விசாரணை விவரங்களையும் வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறார். முதலாவதாக ராஜ்குமார், உங்களிடம் இன்றைக்கும் ஆந்திர தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தி வருவதா தகவல் வந்திருக்கு. ராஜ்குமார், தற்போது வரை இன்றைக்கு நடத்தப்பட்ட சோதனையில் ஏதாவது புதிதாக சிலைகள் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா? தமிழரசன்,
இங்க ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தீனதயாளன் வீட்டில் இன்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் இதற்கு பின்புதான் சோதனை பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் முக்கிய அம்சமாக பார்க்கும்போது கடந்த 2 வாரம் தீனதயாளன் வீட்டிலும் அவருடைய குடோனிலும் கைப்பற்றப்பட்டிருக்கூடிய சிலைகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 488 ஐம்பொன் சிலைகள் மற்றும் கற்சிலைகள், அதே போன்று பழமையான ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இன்று மத்திய தொல்லியல் துறை நிபுணர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். ஏற்கனவே தில்லி மற்றும் ஹைதராபாத் தொல்லியல் துறை நிபுணர்கள் இந்த சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கூடிய சிலைகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். தற்போது இன்று மதியத்திற்கு மேல் மத்திய தொல்லியல் துறை நிபுணர்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கூடிய சிலைகளை ஆய்வு செய்ய வர இருப்பதாக தகவல் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே கைப்பற்றிருக்கக்கூடிய சிலைகள் என்பது தமிழகத்தில் விழுப்புரம், கடலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களை சேர்ந்த பல கோவில்களிலிருந்தே சிலைகள் இருக்கலாம் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்களில் இருந்தே சிலைகள் காணாமல் போயிருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகள் அதற்கான தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை இந்த இடத்தில் ஆழ்வார்பேட்டை தீனதயாளன் வீட்டில் திருநெல்வேலி மாவட்டம் இடிந்தகரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இடிந்தகரை பகுதியில் 6 மாதத்திற்கு முன்பாக தேவாலயத்தில் மரச்சிலை இயேசுநாதர் மரச்சிலை காணாமல் போயிருப்பதாகவும் 6 மாதம் முன்பாக கூடங்குளம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே கூடங்குளம் போலீசாருடன் அங்கு இருக்கக்கூடிய இடிந்தகரை பகுதி மக்கள் தீனதயாளன் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலைகளில் காணாமல் போயிருக்கூடிய இயேசுநாதர் மரச்சிலை இருக்கிறதா என்பது அடையாளம் காணுவதற்காக இடிந்தகரை பகுதி மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி சுந்தரம் முன்னிலையில் அதை அடையாளம் காணுவதற்காக இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். மதியம் 12 மணிக்கு மேல் இந்த பணி என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கைப்பற்றக்கூடிய சிலைகளை மத்திய தொல்லியல் துறை ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதும் இதற்கு அடுத்த கட்டமாக விசாரணை பணிகள் என்பது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறாங்க. தமிழரசன், ராஜ்குமார், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் பேசலாம். சுப்பிரமணி, 1993ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாற்று சிலை அங்கு அமைக்கப்பட்டு இருந்து வந்திருக்கு. இந்த விஷயம் எப்போ தெரிய வந்தது? இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? காஞ்சிபுரத்தில் பாரம்பரியமிக்க கோவில் என்று சொல்லப்படக்கூடிய ஏகாம்பரநாதர் கோவிலில் சோமாஸ்கந்தரின் சிலையில் இருக்கக்கூடிய பாலமுருகர் சிலை காணாமல் போயிருக்கிறது. 1993ஆம் ஆண்டு இந்த சிலை காணாமல் போயிருக்கிறது. அந்த தகவல் இப்போதுதான் வெளியாகி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதற்கு மாற்றாக இந்த பாலமுருகன் சிலைக்கு மாற்றாக வேறொரு சிலை அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 75% தங்கத்தால் ஆன பஞ்சலோக சிலை. அந்த சிலை தற்போது வைக்கப்பட்டுள்ள அந்த சிலை வெறும் செம்பால் செய்யப்பட்ட சிலை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிவன் சிலை சேதமடைந்திருக்கும் காரணத்தினால் அந்த சிலையை மாற்றுவதற்காக வேறு ஒரு சிலை வைப்பதற்காக ஸ்தபதி முத்தையா என்பவர் இந்த ஆய்வு செய்திருக்கிறார். அந்த ஆய்வின் அறிக்கையின் அடிப்படையில் தான் கந்தர் சிலை மாயமாயிருப்பது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பக்தர் ஒருவர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்கும் போது இந்த சிலை 1993ஆம் ஆண்டு மாயமாகி இருக்கிறது. அது தொடர்பாக கோவில் நிர்வாகம் தரப்பில் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதும் விசாரணை அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சில தகவல்களை பேசுவதற்காக முன்னாள் அறங்காவலர் ரகு என்பவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார், வணக்கம் சார். 93வது வருடம் இந்த கந்தர் சிலை மாயமாக இருக்கிறது. இப்போதுதான் தகவல் தெரிய வந்திருக்கிறது. இது பற்றி உங்களுக்கு என்ன தகவல் தெரியும்? இந்த சிலை காணாமல் போனது தொடர்பாக ஏன் இவ்வளவு நாட்கள் மறைக்கப்பட்டது? கந்தர் சிலை காணாமல் போனது அறங்காவலராக எனக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கே இப்போதுதான் தெரிய வருகிறது. முத்தையா சபதி அவர்கள் ஆய்வின் பொழுது சோமாஸ்கந்தரை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஆய்வுக்காக வந்தார். ஆய்வுக்காக வரும்போது சோமாஸ்கந்தர் வித்தியாசமாக இருக்கிறதை கேள்வி கேட்டவுடன் கோயில் நிர்வாகம் சமீபத்தில் காணாமல் போய்விட்டதாகவும் வேறு சிலை மாற்றிவிட்டதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்தனர். ஆனால் இந்து சட்ட பிரகாரம் அதை ஒரு முறையா செய்யல. காணாமல் போனதை பப்ளிக்ல அறிவிக்கல, பேப்பர்ல அறிவிக்கல. என்ன நடவடிக்கை, அது காணாமல் போகும்போது யார் பொறுப்பில் இருந்தால் அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு 75% தங்கத்தாலான சிலையை பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரிவிக்காமல்
தன்னிச்சையாக முடிவெடுத்து மாற்றிவிட்டார்கள். இது மிகவும் வருத்தத்திற்குரியது. பக்தர்கள் மத்தியில் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கிறது. ஆகவே அது காணாமல் போனதை மாற்றிவிட்டது போல இந்த நல்ல பொன்னால் மேனியான முழு சோமாஸ்கந்தரையே மாற்றுவதற்காக முயற்சி செய்து யாரும் கேட்காமல் ஒரு சோமாஸ்கந்தர் இவர்களால் செய்யப்பட்டு உள்ளே ஆய்வுக்கு வரும்போது இருந்ததை முத்தையாசாமியுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கடவுளையும் பழமையையும் காப்பாற்ற வேண்டியது இந்த நாட்டினுடைய இந்த அரசினுடைய கடமை என்ற கோணத்திலும் பழமையை புதுப்பிக்காமல் பழமையை காப்பாற்ற வேண்டும். பழமையான சிலையே உற்சவராக இருக்க வேண்டும். சோமாஸ்கந்தர் காணாமல் போனது சம்பந்தமாக மீண்டும் விசாரணை நடத்தி சோமாஸ்கந்தரை கண்டுபிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2006ஆம் ஆண்டு நீங்கள் இதே கோவிலில் பணியில் இருந்திருக்கிறீர்கள். அப்போது இது தொடர்பாக தகவல் உங்களுக்கு தெரியுமா? அப்போது ஏதாவது விசாரணை நடத்தப்பட்டதா? கண்டிப்பாக எனக்கு மட்டுமல்ல, இந்த பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு சோமாஸ்கந்தர் காணாமல் போனதும் மாற்றியதும் யாருக்குமே தெரியாது. காணாமல் போய்விட்டால் அதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். புதிதாக மாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு கரிகோலம் செய்ய வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த எந்த நடைமுறைகளுமே இல்லாமல் கந்தரை காணாமல் போன உடனேயே இவர்களாக முடிவெடுத்து ஒரு செம்பு கந்தரை வெற்றிவிட்டார்கள். காணாமல் போனதாக கருதவில்லை, அது களவாடப்பட்டதாக தான் கருதப்படுகிறது. என்னுடைய நன்றி சார். இந்த சிலை காணாமல் போனது தொடர்பாக மீண்டும் ஒரு முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்பட்டு சிலை திருடப்பட்டது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையிடம் இது தொடர்பாக கேட்டபோது 93வது வருடம் நடந்தது பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் தெரியவில்லை, இது தொடர்பாக காணாமல் போனதாக ஒரு சான்றிதழ் மட்டும் கொடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து சிலை கடத்தல் விவகாரங்கள அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் மீண்டும் பேசலாம். ராஜ்குமார், தற்போது வரை தீனதயாளனிடம் நடத்திய விசாரணையில் புதிய தகவல்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா? தீனதயாளனை தொடர்ந்து வேற யாரெல்லாம் விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கு? அது குறித்து பேசுவதற்கு முன்பாக நம்முடைய தொலைபேசி இணைப்பில் தொல்லியல் துறையைச் சேர்ந்த முன்னாள் இயக்குநர் திரு நாகசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்கள். வணக்கம் ஐயா. ஏறக்குறைய ஆந்திர தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டுல 488க்கும் மேற்பட்ட ஐம்பொன் சிலைகள், கற்சிலைகள், ஓவியங்கள் மீட்கப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இவைகள் எல்லாம் எவ்வளவு கால தொன்மை வாய்ந்தவைங்கய்யா? இதுல 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில இருந்து ஏறக்குறைய ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன் வரையில் இருந்த சிலைகள் கிடைத்துள்ளன. இவற்றில கற்சிலைகள் இருக்கின்றன, உலோகத்தினாலான சிலைகள் இருக்கின்றன, மரத்தினாலான சிலைகள் இருக்கின்றன, தந்தத்தினாலான சிலைகள் இருக்கின்றன, ஓவியங்கள் இருக்கின்றன. இவற்றினுடைய காலம் எல்லாம் ஒவ்வொன்றையும் அதனுடைய இதை பற்றி சொல்வதுங்கிறது அதிகமாக எண்ணிக்கையாக இருக்கின்றதுனால மொத்தமாக சொல்வது முடியாது. ஒரு பொதுப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள், ஓவியங்கள் எல்லாமே 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டவைதான் என்பதில் ஐயமில்லை. ஐயா, இந்த கைப்பற்றப்பட்ட சிலைகள், ஓவியங்கள் இவற்றுடைய மதிப்பை எந்த அளவுக்கு நம்ம மதிப்பிட முடியும்? மதிப்பு என்பது நம் நாட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு என்று ஒன்று, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு என்பது ஒன்று. அந்த வெளிநாட்டிலும் எந்த நாட்டை அதை வாங்குகிறார்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு என்பது ஒன்று. அதோடு கூட யார் இடத்துல இருக்கிறது, யார் இடத்துல இல்லை என்பதை வைத்துக் கொண்டு அதனால அதிகமாக ஆகின்ற மதிப்பும் இருக்கும். அதனால இது ஒவ்வொன்றுக்கும் மொத்தமாக மதிப்பு சொல்றது என்பது கொஞ்சம் ஆலோசித்து ஆய்ந்துதான் சொல்ல முடியும். ஆனால் இவையெல்லாம் பல கோடி ரூபாய்களுக்கு மேற்பட்ட விலை உயர்ந்தவை என்பதில் ஐயமில்லை. ஐயா, தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டவைக்கு மிக்க நன்றி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் இன்றும் சோதனை நடத்துகின்றனர். இதுபற்றி பேசுவதற்காக ராஜ்குமாரும், காஞ்சிபுரத்தில் சிலை காணாமல் போனது பற்றி பேச சுப்பிரமணியனும் இணைந்திருக்கின்றனர். முதலில் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், நேற்றைய தினம் இந்த சிலை கடத்தல் வழக்குல ஒரு கொரியர் நிறுவனத்திற்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த கொரியர் நிறுவனத்துக்கிட்ட அந்த விசாரணை எந்த அளவில் இருக்கு? ஏற்கனவே அதாவது சிலை கடத்தல் வழக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கான
ஒரு முழுமையான ஆதாரம் இருப்பதற்கான சோதனை என்பதுதான் நடத்தப்பட்டது. ஏற்கனவே அதற்கான சிலைகள் என்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதை இந்த சிலை கடத்தலில் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த சிலைகளினுடைய தொன்மைகள் எத்தனை ஆண்டுகள் பழமையான சிலைகள் என்பதை முதலில் நிரூபிப்பதற்காக தான் தற்போது இறுதிக்கட்ட பணியில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய தொல்லியல் துறை நிபுணர்கள் இதை ஆய்வு பணிகளை முடித்ததற்கு பிறகு சென்னை எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட்டிடம் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் குறித்த விவரங்கள் காண்பிக்கப்படும். அதற்கு பின்பாக இந்த சிலை கடத்தல் வழக்கில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய விசாரணை தீவிரப்படுத்தப்படும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கூடிய இந்த சிலைகள் இன்னும் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுடன் சிலை கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார், தீனதயாளன் ஈடுபட்டிருக்கிறார் என்பது குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு சந்தேகம் என்பது இருக்கிறது. அதில் கேரள நிறுவனத்தினுடன் ஒரு கூரியர் நிறுவனம் இந்த சிலை கடத்தல் வழக்கில் தொடர்பில் இருப்பார்கள் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனவே அந்த முக்கிய பிரமுகர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து அடுத்த கட்ட விசாரணையை தீவிரப்படுத்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 40 ஆண்டுகளில் 4000 சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு இருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக அதற்கான விசாரணையை தீவிரமாக மேற்கொள்ள இருக்கிறாங்க. வேதவழி ராஜ்குமார், நீங்க இனிப்பிலே இருங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், இடைவேளைக்கு முன்பாக நீங்க குறிப்பிடும் போது இந்த சோமாஸ்கந்தர் சிலை காணாமல் போன விவகாரம் தற்போதுதான் தெரிய வந்தது, இது ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தின்னு அங்க இருக்கிற அறங்காவலரும் பொதுமக்களும் குறிப்பிட்டதா சொன்னீங்க. தற்போது இந்த தகவல் வெளிவந்திருக்கிற நிலையில காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை விசாரணை என்னவா இருக்கும்? இது தவிர சிலை கடத்தல் மன்னனா இருக்கிற இந்த தீனதயாளனுக்கும் இந்த சிலை கடத்தல்ல ஏதாவது தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கா? தம்பி, இந்த வழக்கை பொறுத்தவரையில் 93ஆம் ஆண்டு தான் இந்த சிலை மாயமாகி இருக்கிறது. அது தற்போதுதான் அனைவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இது கருதப்படுகிறது. இது தொடர்பாக சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் 93வது ஆண்டு பணிபுரிந்த காவலர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. வழக்கை புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு தொடர்பான அடுத்த எந்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கோவில் நிர்வாகம் தரப்பில் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகார் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த சிலை எப்படி மாயமானது, திருடப்பட்டதா, இது கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களே களவாடினார்களா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. ஆனால் அந்த வழக்கில் எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படாமல் வழக்கு கிடப்பில் கிடைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்து எந்த ஒரு துறை ரீதியான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. எனவே இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சிலை காணாமல் போனது தெரிய வந்ததை அடுத்து தற்போதாவது அந்த கோவில் நிர்வாகத்தினர் இது தொடர்பாக மீண்டும் ஒரு விசாரணை நடத்தி ஒரு குழுவை அமைத்து மீண்டும் ஒரு விசாரணை நடத்த வேண்டும். சிலை எப்படி காணாமல் போனது, யார் திருடினார்கள் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு கோவில் நிர்வாகத்தினர் விடை காண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் இப்பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிலை காணாமல் போனது தொடர்பாக நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் என்று காவல்துறையின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை வைத்துதான் வேறொரு சிலை செய்யப்பட்டு அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை செம்பு கலந்த ஒரு சிலை என்பது தெரிய வந்திருக்கிறது. தங்கத்தால் ஆன அந்த பஞ்சலோக சிலை காணாமல் போனது எங்கு இருக்கிறது என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. தீனதயாளன் திருடிய சிலையில் இந்த சிலையும் இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது தவிர ஆனால் அது உறுதியாக இதுவரை சொல்லப்படவில்லை. அடுத்த கட்டமாக கோவில் நிர்வாகம் தரப்பில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் இது தொடர்பாக புகார் கொடுக்க இருப்பதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தம்பி, கண்டிப்பா சுப்பிரமணி, சிலை கடத்தல் விவகாரம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக வெளிவந்திருக்கிறது. இதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாமும் உறுதியாக நம்பலாம். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. ராஜ்குமார், தீனதயாளன் வீட்டில் நடைபெற்று வரும் சோதனை குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு உங்களுக்கும் நன்றி.